ஏம்மா இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் இம்சியா இருக்கு, இல்லைனாலும் கஷ்டமா இருக்கு. எப்பதான் வருவாளுகளோ தெரியல. எம்மாடி இந்த பிள்ளைங்களை நினைச்சு வாய் மூடுறதுக்குள்ள வந்துட்டாளுகளேம்மா. எம்மடி மக்களே, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா, என்னால முடியலடி. சமட்டி போட வேண்டிய தள்ளி நில்லுங்கடியே. காலேஜ் போயிட்டு இப்பதானே வந்திருக்கேன், ஆசையோட அம்மா வந்து கட்டி பிடிச்சா கூட விட மாட்டேங்கிறா. ஏம்படி சோனியா, பெரியம்மா என்ன பண்றா? அண்ணே பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? தங்கமாரி அஜய் எல்லாரும் வீட்டில் தானே இருப்பாங்க. அஜய்க்கு லீவுனா கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அம்மா அஜய் நான் கூப்பிட்டேம்மா, அதுக்கு அவன் சொல்றான் நான் வந்து சித்தி கிட்ட அடி வாங்குறதுக்கு விட நான் எங்க அம்மா கிட்ட வாங்குற அடியே எனக்கு பெட்டர், நான் எங்க அம்மா கிட்டே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாம்மா. ஆஹா, ஏன் வாயில வேற சொல்லணுமா? 3 தோசை கரண்டி உடைச்சிட்டம்மா. அடிச்சதே இல்லை, நீ எங்களை சமட்டி தள்ளினதே இல்லை. விளக்கமரால அடிக்கிற, தோசை கரண்டியால அடிக்கிற, சரியான ஆளுமே நீ. ஏம்படி நீங்க சண்டை போடுறனால தானடி அடிக்கிறேன், நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருந்தா நான் ஏம்படி அடிக்கிறேன்? ஏடி சத்யா, இனிமே நம்ம 2 பேரும் சண்டையே போடக்கூடாது, சரியா? ஆஹா, உனக்கு ஏதோ தேவைப்படுதுடி, அதனால சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றேன். நீ சண்டையே போடக்கூடாதுன்னு சொன்ன அந்த வேர்டை கொண்டு போய் ஒரு கல்வெட்டுல எழுதிட்டு அது பக்கத்துல குத்த வச்சு உட்காந்துக்கோ. உனக்கு பின்வரும் சந்ததிகள் வந்து இனிமே அக்கா தங்கச்சி சண்டை போடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க, சரியாடி? என்ன பாட்டியம்மே, சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னா கூட அதை ஒரு சண்டையா இழுக்கிறாமே, அவளை வாய மூட சொல்லிருமே. ஏம்படி மக்களே, அவ என்ன சொன்னாடி? சண்டை போடக்கூடாதுன்னு தானே சொல்றா, அது நல்ல விஷயம் தானே. நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு. அது சரி, உன் கையில நீ கொண்டு போன காலேஜ் பேக் எங்க? பேக் என்னாச்சு? நீ மட்டும் வந்திருக்க.